ஒரு சேனல் வி ஹேவ் சேனல். இன்னைக்கு நான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இது அம்மா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி யார் நான் சொல்ல கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் எழுதி டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இனிமேட்டு நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, இப்போ அம்மா சொல்லுவாங்க. ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆடியோ சொல்கிறதுனால வீடியோக்கு என் பையன் ஹோம்ஒர்க் எழுதுறதை காட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உலக சாரணர் தினம். இது சாரணர் தினம் அல்லது வழிகாட்டிகள் தினம் என்று குறிப்பிடுவாங்க. இது சாரணர் இயக்கத்தின் உறுப்பினர்களால் ஆண்டு முழுவதும் அனுசரிக்கப்படும். சாரணர்கள் சமூக சேவையில் தீவிரமாக பங்கேற்பார்கள், தனது சுற்றியுள்ள மக்களுக்கு உதவுவார்கள், அமைதியை நிலைநாட்டுபவர்கள் மற்றும் இதன் முக்கிய நோக்கமே சமூகத்தின் நிலையான வளர்ச்சி ஆகும். ஓகேங்களா? அடுத்தது உலக பேப்பர்ஸ் டே, காகித தினம். காகித பயன்பாடு இல்லாத இடமே இல்லை என்று கூற வேண்டும். காலையில் கண் விழித்தவுடன் எழுகின்ற நாளிதழ் முதல் இரவு தூங்குவதற்கு முன்பு படிக்கின்ற வார இதழ்கள் வரை தினந்தோறும் அன்றாடம் நாம் காகிதம் பயன்படுத்தி வருகின்றோம். சுப நாட்கள், பள்ளி, கல்லூரிகள், அலுவலகம், பெட்டிக்கடை முதல் பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் வரை பேப்பர் பயன்பாடு மிகவும் முக்கியமானதாகும். வாழ்நாளில் இரண்டர கலந்துவிட்ட ஒரு பொருள் நமக்கு எப்பவும் நன்மை தரக்கூடியது. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசி பட்டாசு தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு மட்டும் பெயர் போன்றதல்ல, காகித தயாரிப்புக்கும் தான் பெயர் போன்றது ஃப்ரெண்ட்ஸ். காகிதம் இலைகள் மூலம் உருவான மரக்கூழிலிருந்து தயாரிக்கப்படும் பொருளாகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை திருமதி கமலா நேரு அவர்களின் பிறந்த நாள் அன்று. இவர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களின் மனைவி ஆவார். இவரோட மகள் பெயர் தான் திருமதி இந்திரா காந்தி அவர்கள். இவர் இந்தியாவின் முதல் பெண் பாரத பிரதமர் ஆவார். அடுத்து விடுதலை போராட்ட வீரர் திரு பால கங்காதர திலகர் அவர்களின் நினைவு தினம் என்று சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவர் என்று முழக்கமிட்டவர். ஆங்கிலேயரை எதிர்த்து தீவிரமாக போராடியவர் ஆவார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலக தாய்ப்பால் தினம். இது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பெண்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பிறந்த குழந்தைக்கு ஒரு முழுமையான ஊட்ட உணவு தாய்ப்பால் தான். நம்ம பட்னியாக கிடந்தாலும் நம்ம பிள்ளைக்கு பால் கொடுப்போம். ஸோ பிறந்த குழந்தை முதலில் பசியாறுவது அன்னையின் தாய்ப்பால் மட்டுமே. இது குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் புரதமும் உள்ளது. அனைத்து விதமான சத்துக்களும் உள்ளது. இதன் முக்கியம் உணர்த்துக்காண்டி தான் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1லேருந்து 7 வரை கடைபிடிக்கிறாங்க. இதன் மூலம் தாய் சேய் பாசப்பிணைப்பும் மற்றும் பலவிதமான நோய் தடுக்கப்படுவதுடன் குழந்தையோட புத்தி கூர்மையும் அதிகரிக்கும். இதோட முக்கியமாக மார்பக புற்றுநோயெல்லாம் தடுக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நம் குழந்தைகள் யாவரும் நலமுடன் வாழ வழி செய்ய உறுதியெடுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கே கனடா பண்ணுறேன். சரி வாங்கிட்டேன்.